அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி யூரோப் தமிழன். நம்ம இப்போ போலண்ட் வார்ஸ்லேருந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு நியூஸு, அதாவது போலண்டுடைய எம்பசி, இந்தியாவில் இருக்கக்கூடிய போலண்டுடைய எம்பசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஎஃப்எஸ், இந்த நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக இப்போ ட்ரை பண்ணுறீங்களா வீசா கிடைக்கிறதுக்காக, ஸோ அவங்களுக்கான விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்டோ அல்லது வந்து எம்பசியோட அப்பாயின்மெண்ட்டோ வந்து இப்போ நம்ம எடுக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான். குறிப்பாக இந்த நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக நிறைய பேர் வந்து ஒர்க் பர்மிட் வாங்கி வச்சுட்டு, அதாவது போலண்டுக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பர்மிட் வாங்கி வச்சுட்டு அப்பாயின்மெண்ட் கிடைக்காம, விஎஃப்எஸ்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை எம்பசியில் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான். ஸோ போலண்டுடைய எம்பசி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மும்பையுடைய பிரான்ச்லேருந்து நமக்கு வந்து சூப்பரான ஒரு அப்டேட் வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி முழுக்க பேசுவோம். இந்த வீடியோ வந்து குறிப்பாக விஎஃப்எஸ்க்காக பல நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த நபர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ நம்ம சொல்ல விஷயம் என்ன அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்க அப்படின்னா தயவுசெய்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து இது போல் நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுக்கு நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். திருமக்களே, அது என்ன அப்டேட் அப்படின்றத நான் வந்து படிச்சுட்டு அப்புறம் வந்து அது எப்படி ப்ராசஸ் பண்ணணும், என்ன ஏதுன்றதை நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் நியூஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு படிச்சுட்டு நான் வந்து அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the embassy of the Republic of Poland in New Delhi and the Consulate General of the Republic of Poland in Mumbai informed that the new system to submit work visa application has been launched. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய போலண்ட் எம்பசியும் அப்புறம் வந்து மும்பையில் இருக்கக்கூடிய எம்பசியும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. புது விஷயம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து இப்போ நம்ம வீசா ஒர்க் பர்மிட்டுக்கு வச்சுட்டு நம்ம வீசா அப்ளை பண்ணோம் இல்லையா, ஸோ அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லான்ச் பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்து ஒரு விஷயம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரம் 26 ஜூன் 2024, அதாவது இன்னைக்கு 26 ஜூன் 2024 இன்னிலேருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஆல் எம்ப்ளாய்மெண்ட் வீசா அப்ளிகேஷன்ஸ் மஸ்ட் பி ரிஜிஸ்டர்ட் த்ரோட் இ-கான்சுலேட். ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி இந்த டேட்லேருந்து எம்ப்ளாய்மெண்ட் வீசாக்காக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இ-காமர்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய ஒர்க் பர்மிட்டையும் அப்புறம் வந்து உங்களுடைய பர்சனல் டேட்டா, பாஸ்போர்ட் டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். எம்பசியில் டேரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ விஎஃப்எஸ் நீங்கள் வந்து போக தேவையில்லை, அதாவது இன்னிலிருந்து. ஸோ டேட்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் டு சப்மிட் வீசா அப்ளிகேஷன் அட் த செலக்டட் வில் பி அசைன்டு வியா அண்ட் எலக்ட்ரானிக் ட்ரா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வாரம் எலக்ட்ரானிக்கல் முறையில் ஒரு ட்ரா வச்சு அவங்க வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃபஸ்ட் ட்ரா ஃபார் அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் இன் ஆகஸ்ட் will take place on Monday. ஸோ 1st ஜூலை 2024. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பசியோடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய லீகலான அனௌன்ஸ்மெண்ட்டு நியூஸு. அது நீங்கள் கூட போய் இப்போ படித்து பார்த்துக்கலாம் வேணுன்றவங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய சொந்த கதையோ அல்லது கற்பனை கதையோ கிடையாது. ஸோ வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லையும் படித்து காட்டியிருக்கேன். ஸோ ஓவராலாக இப்போ என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்றத நான் வந்து தமிழில் க்ளீனாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னன்னா, நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி வந்து இப்போ போலண்டுக்கு வேலைக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏஜென்சிக்கிட்டயோ அல்லது வந்து கம்பெனி மூலியமாவோ யார்கிட்டயோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பர்மிட் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு பல சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு இப்போ ரெடியாக இருப்பாங்க, அதாவது எம்பசியில் போய் சப்மிஷன் பண்ணுறதுக்கு. பட் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஸோ இப்போ என்னன்னா, இந்த எம்பசி ஆகட்டும் இல்லை விஎஃப்எஸ் ஆகட்டும், ஸோ அப்பப்போ வந்து ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது எப்போ என்ன எப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இது வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி வந்து இப்போ விஎஃப்எஸ் தான் வந்து நீங்கள் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி சப்மிஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எம்பசி இருந்தது, அப்புறம் மறுபடியும் மாற்றினாங்க, இப்போ மறுபடியும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும், காலங்கள் டைம் மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ புதுசாக வந்து மறுபடியும் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பர்மிட் வாங்கி வச்சுட்டு பல நாட்களாக வந்து விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம காத்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா, ஸோ இப்போ இனிமேல் வந்து விஎஃப்எஸ்க்கு வெயிட் பண்ண வேணாம். அதாவது இன்னைக்கு தேதியிலிருந்து, இன்னைக்கு 26/6/2024 புது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் டேரெக்டாக எம்பசியில் வெப்சைட்டில் போயிட்டு, ஸோ அங்கே இருக்கக்கூடிய இ-காமர்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க் பர்மிட்டையும் உங்களுடைய பர்சனல் டேட்டாவையும் அதில் வந்து என்ட்ரி பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு மெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர், உங்களோட டேட்டாலாம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் இல்லை 48 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அவங்களே வந்து நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு கன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ வந்து அதிலே வந்து அப்ளிகேஷன் அவங்களே அனுப்புவாங்க, அதாவது வீசாக்கு தேவையான அப்ளிகேஷன் அவங்களே அனுப்புவாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணி மறுபடியும் சப்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை சப்மிஷன் பண்ணி முடிச்சிடணும்.
ஸோ 48 ஹவர்ஸ்க்குள்ளே சப்மிஷன் பண்ணி முடிச்சிடணும். ஸோ அது முடிச்ச அப்புறம் நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அன்னிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரம் உங்களுக்கு லக்கி ட்ரா மூலிமா வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து இமெயில் வரும் எம்பசிலேருந்து. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் இந்த வாரம் செலக்ட் ஆகிருக்கீங்க, இல்லை இந்த வாரம் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்றத உங்களுக்கு மெயில் மூலியமாகவே வந்து தெரிவிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு எப்போ டேட் கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ நமக்கு எப்போ கிடைக்குன்னு தெரியாது. மேபி ஆஃப்டர் 3 months இல்லை 4 months 5 months கூட வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். சில சமயங்களில் 6 மாதம் 7 மாதம் கூட வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்க வந்து மெயில் வந்து உங்களுக்கு வாரம் ஆனால் அனுப்பிட்டே இருப்பாங்க. நீங்கள் செலக்ட் ஆகலனாலும் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஆனால் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் டேட்டோட மென்ஷன் பண்ணி இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமெயிலில் அனுப்பிடுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுடைய பர்சனல் டேட்டாவையும் இந்த ஒர்க் பர்மிட்டையும் வந்து எப்படி வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து இன்னொரு வீடியோவில் தெளிவாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இதை பற்றி நீங்கள் பார்க்கலாம், பார்த்துருங்க. ஸோ மறுபடியும் என்ன கூட நான் இது வந்து க்ளீனாக வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எந்தெந்த டேட்டா வந்து எங்கெங்கே என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் தனியாக வந்து பண்ணி போடுறேன். ஸோ அதனால் இப்போ இந்தியாவில் யாரெல்லாம் வந்து ஒர்க் பர்மிட் வாங்கி வச்சுக்கிட்டு விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்டாக வெயிட் பண்ணுறீங்களோ, ஸோ இன்னிலேருந்து நீங்கள் வந்து எம்பசியில் இ-காமர்ஸில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ மறுபடியும் புதுசாக அப்டேட் வர வரைக்கும் நீங்கள் விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாக எம்பசி வந்து உங்களுக்கு ஸ்லாட் வந்து அலோகேட் பண்ணும் வியா மெயில் வழியாக. ஸோ அதனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனையும் வந்து ஃபில்அப் பண்ணிடுங்க ஆன்லைனில். ஸோ மெயில் வர மாதிரி பார்த்துங்க. ஸோ வாரம் உங்களுக்கு மெயில் வந்துச்சு அப்படின்னாக்க ஸோ எல்லாமே சுத்தமாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். பட் வந்து அவங்க டேட் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து எம்பசி கையில் இருக்குது, யாருடைய கையிலையும் இல்லை. ஸோ இது வந்து எம்பசியோட டிசிஷன். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர், இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ அதனால் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னாக்கா, இப்போ ஒர்க் பர்மிட் வச்சுட்டு இருக்குங்கன்னா நீங்கள் தாராளமாக போய்ட்டு இ-காமர்ஸில் போய்ட்டு ஸோ எம்பசியோட வெப்சைட்டில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. சரி மக்களே, எது எப்படியோ பல நாட்களாக பல மாதங்களாக வந்து பல பேர்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்காம வெயிட் பண்ணுறாங்க. அப்பாயின்மெண்ட் கிடைச்சவங்களுக்கு வீசா கிடைக்காம கூட போயிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பல பேருக்கு நடந்திருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ரிலேட்டடாக பேசுகிறதுனால நமக்கு வந்து நிறைய மெசேஜஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வருது. ஸோ நிறைய சப்ஸ்கிரைப்லாம் நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் எது நடக்குமோ அதுதான் நடக்கும். ஸோ அதனால் வந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அதனால் முயற்சி மட்டும் கைவிட்டுறாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம எழுந்து ஓடி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து வேறு வழி இல்லை. ஸோ அப்படி படுத்துட்டு இருந்தாலும் நம்ம மேலே வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இதையும் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு ஸோ யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரும், எம்பசிலேருந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்கள். பட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 6 மாதம் 7 மாதம் 1 வருஷம்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. யாருக்கும் நிறைய பேர் கிடைச்சிருக்கு, நிறைய பேர் கிடைக்கல. ஸோ இதுவும் நடந்திருக்கு, அதுவும் நடந்திருக்கு. ஸோ ப்ளஸும் நடக்கும், மைனஸும் நடக்கும். ஸோ யாருக்கு எது நடக்குதுன்னு யாருக்காலையும் சொல்ல முடியாது. ஸோ பட் ஆனால் வந்து இருக்கிற ரியாலிட்டி இதுதான். ஸோ அதனால் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் வந்து விஷ் பண்ணுறேன். சரி மக்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்க போகிறேன். நான் உங்கள் மணி யூரோப் தமிழன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது, இது ரிலேட்டடாக அப்படின்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து படித்து பார்த்துட்டு வேறு ஏதாவது அது ரிலேட்டடாக வந்து வீடியோ மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ எந்த கொஸ்டின் வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதிலேயும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ரேஸ் பண்ணலாம். ஸோ அது சம்மந்தமாக வந்து என்னால் வீடியோ வந்து பண்ணி போட முடிஞ்சால் நான் வந்து கண்டிப்பாக பண்ணி போடுவேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் மணி யூரோப் தமிழன். பை பை, டேக் கேர், see you.